ஏதும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இது மூர்த்தியோட வாட்சியாச்சு. என்னடா வண்டி விழுந்து கிடக்குது? எவன் தள்ளி விட்டான்? எவனையும் காணா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சாரி இன்சு, மாலை போட்டிருக்கிற தெரியாம தண்ணி அடிச்சிட்டேன், மன்னிச்சு. அதை பத்தி என்ன, பரவாயில்ல குடி. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்சு. என்ன? 5 பேர் சேர்ந்து உட்காந்து எவ்வளவு ஜாலியா தண்ணி அடிச்சிருப்போம். ஆமா, இன்னைக்கு 2 பேர் இல்ல, போயிட்டானுங்க மேல. அந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையா? அவங்க நேரமா என்னமோ ஆவி தூக்கிடுச்சு. ஆவி இல்ல, ஒண்ணு இல்ல, பேயும் இல்ல, பெசாதும் இல்ல. நீ ஏன் பயப்படுற? தேவையில்லாம 2 பேரும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. அவன் எதுக்கு தண்ணி அடிச்சுட்டு அங்க போனா? கரெக்ட். இப்ப கூட அங்க போய் பாத்துட்டு வந்தேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேயும் இல்ல, பேசாதும் இல்ல. நீ நானும் தான் பேய். அதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ஆவியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் கட்டு கதை. உனக்கு என்ன தவசு, நீ அசால்ட்டா சொல்லிடுவ. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார், சரிங்க சார், வந்துடுறேங்க சார். ஓகேங்க, ஓகேங்க சார், கண்டிப்பாக சார். இப்போ வரேங்க சார். யார் இன்சு போன்ல? அது ஆவி பங்களால கொலை நடக்குது இல்ல, அதை விசாரணைக்காக மேலதிகாரி வரானாமா. சரி, அவன் வேற நம்மளை வந்து என்ன கிண்ட போறானா தெரியல. என்ன பெரிய தலைவலியா இருக்கு. ஐயோ, இது வேறையா?
இதான் அந்த பங்களாவா? ஆமாம் சார். சரி, உள்ள போய் சர்ச் பண்ணு. ஓகே சார். ஊரை சுத்தி ஒரே காட்டு பகுதியா இருக்கு. இந்த பங்களால இது மட்டும்தான் நடந்திருக்குமா? இல்லையே. இங்க வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், ஃபுல்லா தேடி பார்த்தோம், எந்த எவிடன்ஸும் கிடையாது. இங்க மர்டர் ஆன பாடியை எந்த இடத்துல பாத்தீங்க? அதோ தெரியுது, அந்த மரம் தான் சார். எது அந்த மரமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். குமார், மோகனும் செத்துட்டான், நம்ம மூர்த்தியும் செத்துட்டான். இப்ப என்ன பண்றது குமார்? ஊருக்குள்ள எல்லாம் ஆவி அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. குமார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணி ஆகணும். எனக்கு பாதுகாப்பு நீ தான். எனக்கு புரிஞ்சுதா? நம்மளை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் நடக்குது. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சார், இவன் தான் சார். நீ தான் அந்த பங்களாவை மெயின்டைன் பண்றியா? ஆமாம் சார். உன் பேரு? மூர்த்தி சார். ஓ, இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஐயா ஐயா ஐயா, நான் எதுவும் தப்பு பண்ணலைங்க ஐயா. ஐயா என்ன எதுக்கு ஐயா? சட்டை ஐயா ஐயா ஐயா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலைங்க ஐயா ஐயா. செத்து போனவங்க எல்லாருமே இந்த ஊர்ல பெரும் புள்ளிங்க. அவங்களுக்கு எதிரிங்க யாருன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி யாரும் கிடையாது. அப்ப யாரா இருக்கும்? சார், இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். செத்து போனவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு தான். அதான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட அந்த 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். என்னாச்சு? ரெடியா இருக்கு சார். சார், இவர் பேர் மூர்த்தி, குடிபோதையில இறந்துருக்காருங்க சார். 2வது மோகனுங்க சார், இவர் தண்ணியில மூச்சு தண்ணீர் இறந்துருக்காருங்க சார். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இவங்க 2 பேர் இறந்தது 4 நாள் டிஃபரெண்ட்ல தான் சார் நடந்திருக்கு. ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்ததுல சில பேர் பேய் அடிச்சு இறந்ததா சொல்றாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கொலைன்னு சொல்றாங்க சார். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். அந்த கராத்தா குமாரை நான் சந்திக்கணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இதான் அவன் வீடா? ஆமா சார். இன்னைக்கு பேப்பர்ல ஒன்றும் சுவாரஸ்யமான செய்தி ஒண்ணுமே இல்லையே. யார் இது? யார் சார் நீங்க? போலீஸ். சின்ன என்கொயரி. உட்காருங்க சார். சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? கராத்தே குமார் சார். ஊருக்குள்ள 2 மர்டர் நடந்திருக்கு. இது விஷயமா என்ன ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓ, அதனால ஊருக்குள்ள இருக்க எல்லா பெரிய மனுஷங்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்க சார். இது விஷயமா தேவைப்படுறதுனால உங்களையும் நான் விசாரிக்க வந்திருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ. கிளம்புறேன். நீங்க ஆபீஸ்ல இருங்க. ஓகே சார்.
என்ன இன்ஸு? இவனை விட கும்பல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நீ கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஓகேவா? என்ன மறுபடியும் வரான்? சார் சொல்லுங்க சார். ஏற்கனவே தெரியும் போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் போல. இதோ கிளம்புறேன் சார். வண்டி எடு. ஐயோ